பிரியமானவர்களே, இன்றைய நாளின் வேத வசனம் யாக்கோபு 4 அதிகாரம் 10 கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று இந்த வசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு முன்பாக என்பது ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்பதாக அவர் நம்மிடத்திலே கொடுத்து சென்றுள்ள நம்முடைய வேத புத்தகத்தில் உள்ள வார்த்தைகள், அவைகளை நாம் கை கொண்டு அதற்கு கீழ்ப்படிதலே தாழ்மை எனப்படுகிறது. தாழ்மை என்பது அது போடுகிற உடையில் அல்ல, பேசுகிற பாவனையில் அல்ல, அல்லது தோற்றத்தில் அல்ல. பிரியமானவர்களே, கீழ்ப்படிதல் தான், கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் தான் அது தாழ்மையை குறிக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்றால் நீங்கள் தாழ்மையாக நடந்து கொள்கிறீர்கள் என்ற அர்த்தம், தாழ்மையாக காணப்படுகிறீர்கள் என்ற அர்த்தம். என் வீட்டிலே ஆகார குறைவு அல்லது பணக்குறைவு, அதனால நான் ஏழ்மையா இருக்கிறேன், அது தாழ்மை அல்ல. அல்லது நான் போடுகிற உடை கிழிஞ்சி போயிருக்கு அல்லது அழுக்கா இருக்கிறது, அல்லது நான் வெள்ளையாய் போட்டுக்கொள்கிறேன், போடுகிற சட்டையும் வெள்ளை, பேண்ட்டும் வெள்ளை, அப்படியாக நினைத்து கொண்டால் அது தாழ்மை கிடையாது. அல்லது முகத்திலே நல்லா ஷேவிங் பண்ணிட்டு நீட்டா இருந்தோம்னா அது தாழ்மை கிடையாது. தாழ்மை என்பது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் தான் தாழ்மை குறிக்கிறது. எனவே கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் என்பது ஏதோ சபைக்கு போகிறோம், அங்கே நாம் பணிந்து கொள்கிறோம், நாங்கள் படிட்டு அதெல்லாம் தாழ்த்துவதை குறிக்கிறது. அதே போல ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை அறிவிப்பது, எதுக்கு எடுத்தாலும் நாமே ஒரு முடிவு எடுக்காதபடி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை ஜெபத்தின் மூலியமாய் தெரிவிப்பது, அது தாழ்மை குறிக்கிறது. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற காரியங்கள் அது தாழ்மை குறிக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பல வேலைகள் இருக்கலாம், வீட்டிலே அலுவலகத்திலே இருக்கலாம், ஆபீஸ்ல பல வேலைகள் இருந்தாலும் அதன் மத்தியிலே ஆண்டவரை தேடுகிறீர்கள், அது ஒரு தாழ்மை. ஆண்டவருக்கு நேரத்தை கொடுப்பது, அது ஒரு தாழ்மையின் அனுபவமாக இருக்கிறது. எனவே மற்றவர்களுக்கு நீங்கள் உதவுகிறீர்கள், அதுவும் தாழ்மை குறிக்கிறது. உங்களுடைய தாழ்மையிலே ஏழைகளை நினைக்கிறீர்கள், அதுவும் தாழ்மை குறிக்கிறது. என தாழ்மை என்பது நாம் வெளியரங்கமாய் காண்பிக்கிற ஒரு ஷோ கிடையாது, மேடை அனுபவம் கிடையாது, அல்லது விளையாட்டு காரியம் கிடையாது. பிரியமானவர்களே, இது உள்ளத்திலிருந்து, ஆழ்ந்த உள்ளத்திலிருந்து வருகிறதான ஒரு கீழ்ப்படுதலின் அனுபவமாக இருக்கிறது. ஆண்டவருடைய சத்தத்திற்கு, பரிசுத்த காரியங்களுக்கு கீழ்ப்படிவதை நாம் இங்கே பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய காரியத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் தாழ்மைப்படுவோம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம். அப்பொழுது என்ன சொல்லுகிறார்னா, அவர் உங்களை உயர்த்துவார் என்று போட்டு, முதலாவது கீழ்ப்படிதல். முதலாவது கீழ்ப்படிந்தால்தான் நாம் உயர்த்தப்படுவோம், அடுத்த படிக்கு போக முடியும். முதலாவது நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு தாழ்மைப்பட்டாதான் ஆண்டவர் அடுத்த படியாக நம்மை உயர்த்துகிறார். பிரியமானவர்களே, எந்த காரியம் எடுத்தாலும் எதிர்வினை உண்டு. எனவே நீங்கள் தாழ்மைப்படும் பொழுது அவர் உயர்த்துவார். நீங்க உங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே செபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை வெற்றிகரமாய் முடிப்பார். எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே உயர வேண்டுமா, உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா, உங்களுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட வேண்டுமா, வியாதியிலிருந்து விடுதலை, மரண போராட்டத்திலிருந்து விடுதலை வேண்டுமா, பிரியமானவர்களே, இங்கே தாழ்மைப்படுங்கள் என்கிற வார்த்தை அதை ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலை குறிக்கிறது. இதை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். தாழ்மை என்பது ஏதோ ஒருத்தருக்கு மற்றும் முன்பதாக நம்மை காண்பித்துக் கொள்வது அல்ல, அது தாழ்மை கிடையாது. அதுதான் சொல்றார் ஆண்டவர். மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். எனவே உங்கள் இருதயத்தில் என்ன தேவன் எதிர்பார்க்கிறார்? நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாயா, ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறாயா? அதுதான் தாழ்மை. எனவே இன்றைய நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
தாழ்மை என்பது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவது. உங்களை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து முழங்கால் படியிட்டு செபிப்பது. இதுதான் தாழ்மை. தாழ்மைப்படும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் வேலையையும் உங்கள் வியாபாரத்தையும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நாம் ஜெபிப்போம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, என்னால என்ன செஞ்சாலும் உயர முடியல, என்னால ஆசீர்வாதமா இருக்க முடியல, வருகிற பணங்கள் ஒன்றில்லாம போய்விடுகிறது, சம்பாதிக்கிற பணங்கள் மிச்சம் மீறாதபடி போய்விடுகிறது என்று அநேகர் ஆண்டவரே கடன் பிரச்சனையும், ஆண்டவரே வியாதியின் பிடியிலும், மரணப்படுகையிலும், போராட்டத்திலும், ஆண்டவரே நிம்மதியின்றி சமாதானமின்றி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தை போய் சேர்வதா கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்கு முன்பதாக தாழ்த்த, ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்க, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும் ஆடுகளாக இருக்க, மெய்ப்பனாகிய உம்முடைய சத்தத்தை அவர்கள் கேட்க கர்த்தர் கிருபை செய்கிறார். அவர்கள் வாழ்க்கையிலே இருக்கிற இயலாமை, அவர்கள் வாழ்க்கையிலே இருக்கிற தாழ்த்தப்பட்ட நிலைமை, ஆண்டவரே உலகத்தினாலே புறக்கணிக்கப்பட்ட நிலைமை மாறுவதா, ஆண்டவரே எங்கெல்லாம் வெட்கப்பட்டார்களோ அந்த இடத்தில் எல்லாம் கர்த்தர் உயர்த்துவீரா. உமக்கு முன்பாக தாழ்த்துகிறவர்கள், உமக்கு முன்பாக தாழ்மைப்படுகிறவர்களை கர்த்தர் நிச்சயமாய் இந்த உலகத்திலும் பரலோகத்திலும் நீர் உயர்த்தி வைக்க நீர் வல்லவராயிருக்கிறீர். இப்பொழுது ஆண்டவரே என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ, என்னென்ன போராட்டத்தின் மத்தியிலே நிம்மதியின்றி இருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் உயர்த்துவீராக, அவர்களுடைய தேவைகளை சந்திப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதா. Amen. Amen. God bless you.